ஹலோ, வெல்கம் டு ஹூக் லவ் யார்ன்ஸ். இன்றைக்கி நம்ம டபுள் க்ரோஷேயும் ட்ரிபிள் க்ரோஷேயும் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ். க்ரோஷேயில் பேசிக் ஸ்டிச்சஸ் தான். நம்ம சிங்கிள் க்ரோஷே வந்து அமுக்குருமிக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஸ்வெட்டர் பின்னுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு நான் வந்து 20 செயின்ஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ் 3 செயின்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்காண்டி ப்ளஸ் 3 செயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டோட்டலி எனக்கு வந்து 23 செயின்ஸ் இருக்குது. இப்போ இந்த லூப்பை விட்டுறணும், ஹூக்கில் இருக்கிறத விட்டுட்டு தான் கவுண்ட் பண்ணணும். இப்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஹாஃப் டபுளுக்கு போட்ட மாதிரியே இதை வந்து yarn over பண்ணிவிட்டு 1 2 3 இந்த 3 செயின்ஸை விட்டுட்டு 4th செயினில் இன்சர்ட் பண்ணணும். 4th செயினில் இன்சர்ட் பண்ணி yarn over ஹாஃப் டபுளுக்கு பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டையும் விட்டுட்டு செகண்ட் ரெண்டையும், ஹாஃப் டபுளுக்கு வந்து 3 நம்ம எடுத்துருவோம். இதில் வந்து ஃபஸ்ட் ரெண்டையும் விட்டுட்டு செகண்ட் ரெண்டையும் எடுக்கணும். இப்போ பாருங்கள், yarn over பண்ணிட்டேன், இன்சர்ட் பண்ணிட்டேன், புல் த்ரூ பண்ணிட்டேன். அப்புறம் லூப் 3 இருக்குது. இப்போ ஒரு தடவை yarn over பண்ணி வெளியில் எடுத்துடுறேன் 2 லூப்பை. அடுத்தது 2 லூப் இருக்குது, திருப்பி இந்த 2 லூப்பையும் தனியாக எடுத்துடுறேன். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணணும். இன்னொரு தடவை பண்ணுறேன் பாருங்கள். yarn over பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் எடுத்துட்டு திருப்பி yarn over பண்ணி இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு 2 லூப் இருக்கும், திருப்பி அதை வந்து 2ஐயும் எடுத்துடுறோம். தெரியுதா? இன்னொரு தடவை மெதுவாக பண்ணுறேன். yarn over இதேமாரி நிறைய பேர் வந்து இந்த இது வந்து லூஸாக இருக்குது அப்படின்றீங்க. அது வந்து டைட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த டென்ஷன் வந்து டைட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து, இது லூஸாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி லூஸாக தொலைன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சரியாக வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து டைட்டாக வச்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறோமோ அது மாதிரி நம்ம பண்ணும்போது லூஸ் விட்டு இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ பண்ணும்போது பாருங்கள், இந்த நூல் தானாகவே இந்த லூஸ் விட்டு வெளியில் வரும். சுற்றிட்டு பாருங்கள், பார்த்திங்களா? அந்த லூஸ் விட்டு வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும், டென்ஷனும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்படி தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறது. ஃபுல்லாக பண்ணிவிட்டு இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இது இருக்குது. நான் 20 போட்டிருந்தேன். 20 செயின்ஸ் ப்ளஸ் சிங்கிள் க்ரோஷேக்கு டபுள் க்ரோஷேக்கு வந்து 3 செயின் ஆட் பண்ணோம். அந்த 3 செயின் இங்கே வந்து ஒரு இதாக மாறிடும், ஒரு டபுள் க்ரோஷேவாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இதுக்கப்புறம் திருப்பியும் இங்கே 3 செயின் போட்டுட்டு திருப்பியும் நம்ம எப்பவும் பண்ணுற போல் அடுத்த தடவை சுற்றி பண்ண வேண்டியதான். இதுதான் டபுள் க்ரோஷே. ட்ரிபிள் க்ரோஷேயில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் திருப்பியும் ஒரு 20 செயின்ஸ் போட்டிருக்கேன். ட்ரிபிள் க்ரோஷேக்கு 4 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ட்ரிபிள் க்ரோஷேக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம டபுள் க்ரோஷேக்கு 1 டைம் சுற்றணும், ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 1 டைம் சுற்றணும். இதில் வந்து 1 டைம் சுற்றிட்டு திருப்பியும் இன்னொரு தடவை சுற்றிட்டு 2 தடவை சுற்றிட்டு 1 2 3 4 செயினை விட்டுட்டு அடுத்த 5th செயினில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செயினை எடுத்து அதுக்கப்புறம் 2 செயினை வெளியில் விடுறோம், திருப்பி 2 செயினை வெளியில் விடுறோம், அப்புறம் திருப்பி 2 செயினை வெளியில் விடணும். இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. இன்னொரு தடவை பாருங்கள். 2 தடவை சுற்றிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை சுற்றி வெளியில் எடுத்து yarn over பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி 2 செயினை வெளியில் ரிலீஸ் பண்ணுறோம், திருப்பி yarn over பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 செயினை ரிலீஸ் பண்ணுறோம், திருப்பி yarn over பண்ணி திருப்பி 2 செயினை ரிலீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், 2 டைம்ஸ் சுற்றிட்டு இன்சர்ட், yarn over, புல் த்ரூ, அப்புறம் yarn over, pull through out 2,
லூப் 2 அப்புறம் 2 லூப் திருப்பியும் விடணும். அதுக்கப்புறமாட்டி இந்த 2 லூப்பில் திருப்பி அனோர் பண்ணி எடுத்துகிறோம். இப்படி தான் வரும் ட்ரிபிள் க்ரோஷே. இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பார்த்தீங்களா இதுலேயும் 20 செயின்ஸஸ் இருக்குது. இதே மாதிரி திருப்பியும் 4 செயின்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு திருப்பி சுற்றி சுற்றி போடணும். இது போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் க்ரோஷே ரெடி ஆயிடும். இதுக்கு நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். பார்த்தீங்களா இது ட்ரிபிள் க்ரோஷே, இது டபுள் க்ரோஷே, இது ஹாஃப் டபுள் க்ரோஷே, இது சிங்கிள் க்ரோஷே, இது செயின் ஸ்டிச். சரிங்களா செயின் ஸ்டிச் எவ்வளோ குட்டியாக இருக்குது, அதே ட்ரிபிள் க்ரோஷே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் தெரியும். இது ட்ரிபிள் க்ரோஷே, இது டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, இது வந்து இது செயின், இது சிங்கிள் க்ரோஷே. பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பார்த்தீங்களா நம்ம இது வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். அமிக்ரோமிக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸ்வெட்டருக்கு, அதுக்கு ஷூஸு அதெல்லாம் செய்கிறதுக்கெலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது சிம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து சிங்கிள் செயினுக்கு பார்த்துட்டோம், சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்த்துட்டோம். இன்னும் டிசி அது டபுள் க்ரோஷேக்கு என்ன சிம்பிள்னால் ஒரு டீ மாதிரி போட்டு இப்படி ஒரு ஸ்லாஷ் வரும். அதே ட்ரிபிள் க்ரோஷேக்கு வந்து டிசிக்கு வந்து 2 ஸ்லாஷ் வரும். ஓகேவா இது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள் இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு வெறும் டி ஷேப் தான் வந்திருக்கு. இதில் பாருங்கள் டிசியில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன ஒரு செயின் இப்படி வந்திருக்கா, ஒரு ஸ்லாஷ் மாதிரி நம்மளுக்கு இதிலே வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே ட்ரிபிள் க்ரோஷேயில் வந்து 2 தடவை வந்திருக்கும். இந்த 1 2 2 தடவை ஸ்லாஷ் மாதிரி வந்திருக்கும். இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கும் சிங்கிள் க்ரோஷேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த செயின் பாருங்கள், இந்த ரவுண்டாக இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல, இந்த ரவுண்டு பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அதனால் இந்த ரவுண்டு இதெல்லாம் இது எக்ஸ் ஷேப்பில் இருக்குது. எக்ஸ் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இப்படியும் வரும், இப்படி ப்ளஸ் ஷேப்லேயும் வரும், ப்ளஸ் ஷேப்லேயும் வருது, எக்ஸ் ஷேப்லேயும் நம்மளுக்கு தெரியும். அதனால் சிங்கிள் க்ரோஷேக்கு இப்படி, ஹாஃப் டபுளுக்கு, செயினுக்கு, டிசிக்கு ட்ரிபிள் க்ரோஷே. இது எல்லாமே வந்து நம்ம சும்மா பார்த்து வச்சுக்கிறது இல்லை, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சிம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏதாவது டயக்ராம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதை பார்த்து செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.